ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துங்க சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மணமணக்கும் மசாலா வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடை செய்கிறதுக்காக 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது பருப்பை 2 வாட்டி நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். hours later. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மசாலா வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகா அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பருப்பு ஒன்றும் பாதியமாக அரைச்சாதான் மசாலா வடை நல்லா வரும். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. ஒன்றும் பாதியமாக இதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் மசாலா வடை நல்லா வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம பருப்பில் எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே போல் சோம்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷன் தான், நாங்கள் போடலை. இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கையிலேயே தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வடை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். வடை ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, தீஞ்ச மாதிரி ஆகிடும். பொன்னிறமாக சுட்டு எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்திருக்கு பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இந்த மாதிரி தான் வடையை சுட்டு எடுத்துக்கணும். நம்ம வடை செய்யும்போது எப்பயுமே அதிகமாக பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தோம்னாக்கா நம்ம சாப்பிட நல்லா இருக்காது. அளவோடு சேர்க்கும்போது 2 வடை சாப்பிட்றவங்க கூட 5 வடை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. இப்போ எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, கோல்டன் ப்ரௌனாக. பாருங்கள், நம்ம பருப்பு ஒன்றும் பாதியமாக அரைச்சதுனால அந்த பருப்பு அப்படியே தெரியுது பாருங்கள் வடையில் மேலே. அது சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வடை சுட்டதுனால எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.